உலகிலேயே சிறந்த ரயில் பயணங்கள்ட பட்டியலில் வந்து தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. அழகான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா வந்து பசுமையான தேயிலை தோட்டங்களாக இருக்கட்டும் சரி, பனி மூடிய மலைகளாக இருக்கட்டும் சரி, அழகிய நீர்வீழ்ச்சிகளாக இருக்கட்டும். இங்கே இருந்தாங்க நேர்த்தியாக போகணும். பட் மனுஷனால் நடமாட முடியல. இப்போ நான் வியூ காட்டுறேன் பாருங்களேன். எல்லாரும் எல்லாம் வருவாங்க. சரக்கி விட்டது சொன்னா சரக்கு இருக்கட்டும் சரி. அழகான ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சு கொள்ளுங்க. அதில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதுஷன். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற இந்த ரயில் பயணம் வந்து உலகிலேயே சிறந்த ரயில் பயணங்கள்ட பட்டியலில் வந்து தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. யார் தரவரிசைப்படுத்தியிருக்கான்னு சொல்லி பார்த்தா வந்து லோன்லி பிளானட் என்ற சுற்றுலா ஊடக நிறுவனம் வந்து இந்த நாங்கள் போயிட்டு இருக்க இந்த ரயில் பயணம், இலங்கையில் இருக்க இந்த ரயில் பயணத்தை வந்து உலகின் சிறந்த 7வது ரயில் பயணம்னு சொல்லி வந்து தரவரிசைப்படுத்தியிருக்கு. லோன்லி பிளானட் இந்த தரவரிசையானது வந்து உலகின் சிறந்த பயண ரயில் பயணங்களோட வருடாந்த பட்டியலில் இதுவும் ஒரு பகுதி. அவங்க ஒவ்வொரு வருஷமுமே பெஸ்ட் இன் டிராவல்ஸ்ன்னு சொல்லி பெஸ்ட் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், பெஸ்ட் சிட்டிஸாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் வந்து தரவரிசைப்படுத்துறதுல வந்து அவங்க வளமையாக பண்ணி கொண்டு வர ஒரு விஷயம். ரயில் பயணம் என்றாலே அலாதி பிரியவப்பான்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த ரயில் பயணத்தில் அப்படி என்ன எல்லாம் அழகான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா வந்து பசுமையான தேயிலை தோட்டங்களாக இருக்கட்டும் சரி, பனி மூடிய மலைகளாக இருக்கட்டும் சரி, அழகிய நீர்வீழ்ச்சிகளாக இருக்கட்டும் சரி, இந்த ரயில் பயணத்தை நாங்கள் போயிட்டு இருக்கும் போதே ரசித்து கொண்டு போகலாம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த ரயில் பயணம்னு சொல்லி. நான் இருந்தாலும் சொல்கிறேன், சுற்றுலா பயணிகளால் அடிக்கடி எல்லா ஒடிசி என்று அழைக்கப்படுற இந்த கொழும்பு தொடக்கம் பதுளை வரையிலான இந்த ரயில் பயணம் தான் இது. இதில் குறிப்பிடத்தக்க சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நானோயாவாக இருக்கட்டும் சரி, அபுதலையாக இருக்கட்டும் சரி, எல்லாவாக இருக்கட்டும் சரி, இந்த நிலையங்கள் இந்த இடங்கள் கூட எப்படி சொல்கிறது பிரபலியமானதுன்னு சொன்னால் அது நான் சொல்லித்தான் தெரியணும்ன்ற விஷயம் இல்லை. நாங்கள் இன்றைக்கு பயணிக்க போகிறது கொழும்புல இருந்து பதுளை வரைக்குமாண்டு கேட்டால் கிடையாது, இடையில் நானோயா வரைக்கும். நானோயான்னு சொன்னாலே நானோயா அந்த நீர்வீழ்ச்சி என்றது வந்து எல்லாட்ட கண்ணுக்கு முன்னுக்கும் வந்து போகும். கொஞ்சம் காலமாகவே எனக்கு இந்த இடத்துக்கு போய் ஆகணும் என்று ஆசைப்பட்ட இடத்துல இந்த நானோயா நீர்வீழ்ச்சியும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்று தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நானோயா ரயில் நிலையம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும் சரி, நானோயா நீர்வீழ்ச்சியை பார்க்குறதா இருக்கட்டும் சரி, நானோயா நீர்வீழ்ச்சியை நேரிலேயே போயிட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டு பார்க்க போகிறோம் இறங்கி. மற்றது நாளைக்கு நாங்கள் நுவரெலியாவுக்கு போக போகிறோம். நானோயா சில பேருக்கு நுவரெலியாவுக்கு போகிற ட்ரெயின் வந்து நானோயா வரைக்கும் தான் போகும்ன்றதே சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது, இப்போ கிட்டடியில் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி வாங்க, ஒரு குட்டி மியூசிக்கோட நேராக நாங்கள் நானோயா ரயில்வே ஸ்டேஷனுக்கே போவோம். ஆரம்பிக்கும் போதே எடுக்கலாம்னு நினச்சேன். வளமை மாதிரி லேட்டாக வந்து 5:55க்கு ட்ரெயின் என்னடா எனக்கு வந்துருமன்றமாக கிடந்தது. இப்போ நாங்கள் டைம் வந்து சரியாக ஹோல்டோன் 2 ஹால் ஆகிடுச்சு. நானோயா டவுனில் நிற்கிறோம். நானோயா டவுன்லேருந்து இங்கேருந்து அங்கால நேர்த்தியாக போகணும். பட் நாங்கள் நிற்கிறத இடம் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு 850 மீட்டர்ஸ் தூரத்துலேயே பார்த்தாச்சு. ஓகே, எங்கே விட்டேன் எனக்கு தெரியலை, ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. வந்தப்போ பயங்கர வெயிலாக இருந்துச்சு, குளிரே இல்லை, ஒரு லைட்டாக இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் செகண்ட் ஒரு 5:30-6 மணி ஆரம்பிடும். இப்போ பாருங்கள் பின்னுக்கு எப்படி இருக்குன்னு அப்படி ஃபுல்லாக மனுஷனால் நடமாட முடியல. இப்போ சும்மா பக்கத்தில் கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு வருகிட்டது இல்லை போகலையாண்டு சொல்லி கேட்டால் இன்றைக்கி போகலை. அதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால் வந்த டயர்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான். நாளைக்கும் நாளை இன்றைக்கும் ஃபுல்லாக ஃப்ரீ. சரி, என்னென்ன பிளான்னு சொல்லி பார்த்தா இப்போதைக்கு இங்கேருந்து நாங்கள் பைக் ரெண்டுக்கு கேட்டிருக்கேன் அந்த அண்ணாட்டை. நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாளைக்கு ரம்போட வரைக்கும் போகிறது தான் பிளான். அப்போ ரம்போடைக்கு போயிட்டு ரம்போட அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் அண்ட் ரம்போட வாட்டர் ஃபால்ஸுக்கும் போகிறது ஒரு ஐடியா இருக்குது. மார்னிங் எத்தனை மணிக்கு எழும்புகிறோம் என்ன மாதிரின்றதெல்லாம் வந்து நாளைக்கு இந்த அது நாளைக்கு என்ன எப்படின்றத நாளைக்கு தான் நாங்கள் டிசைட் பண்ணலாம். பேக்கமில் காட்டுறோம் ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் தான் அப்படி வந்தாங்க. ஹாய்.
ஸோ இப்போ நானும் எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன். இதுதான் பைக் பாருங்கள், அந்த அண்ணாட பைக் தான். பைக் ரெண்டு கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான், என்ன ஏதுன்றதை நான் டிஸ்பிளேல போடுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பைக். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நானும் வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். நானும் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ரம்போடை போக போகிறோம். போமா அங்கே எனக்கு ஒரு வியூ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஒரு கார் தெரியுதா? ஓகே, இதை வந்து அப்படியே எங்கே இருந்து பார்க்குறேன்னு சொன்னால் நான் இங்கே இருந்து பார்த்துட்ருக்கேன். இங்கேருந்து பார்க்குறப்ப கூட வியூ நல்லா இருக்குது. இது ஒரு பெங்கில் ஒன்று நினைக்கிறேன். அப்புறம் என்னென்னு பார்ப்போம். என்னது ஒரு எஸ்டேட் உண்டு. ஓகே, இங்கே இது நான் நினைக்கிறேன் ப்ரைவேட் ஆக்கள் போகிறதா, பப்ளிக் பிளேசஸ் போயிடல. அங்கே இதுலேருந்து ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று இருக்குது. சரி, நாங்கள் போக வேண்டியது அந்த பக்கத்தால். அதில் ஒரு ரயில்வே ட்ரக் ஒன்று இருக்குது பாருங்கள். நினைக்கிறேன் அந்த ரயில் இதெல்லாம் அந்த ட்ரெயின் வாரான்னு நினைக்கிறேன் இங்கே. சரி, நாங்கள் நேராக வாட்டர் ஃபால்ஸுக்கு போவோம். பாருங்கள், அந்த ரயில் தண்டவாளத்தில் தான் வந்து நாங்கள் பார்க்க போகிற அந்த ரயில் வந்து வரப்போகுது. நாங்கள் அங்கால போயிட்டு பார்ப்போமே. பைக் அதில் விட்டுட்டு அப்படியே பேக்ரவுண்டில் நான் வியூ காட்டுறேன் பாருங்களேன். அது எப்படி மச்சான்? அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்படியே இங்கே ஓடுது பாருங்க. அங்கே வரைக்கும் போகுது. பாட்டு பாட்டினா கொப்பி அடிச்சு அடிச்சு விட்ருவானுங்க. இங்கே இருக்கு. இதுக்கு வேறு தான் லக்குங்கிறது. நம்ம இதில் வந்துருக்கா அதில் ட்ரெயின் வருது. ஓகே, அப்படியே கீழே பார்க்கலாம். ஐயோப்பா, இதுக்குள்ள ஷூவோட போக வேண்டாம். அதில் இங்கே இந்த ஜூம் போடுவோம். அதில் பார்த்தீங்களா ஏதோ சீட்டெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. மேபி எதுவும் நேர்த்தி அப்படி எதுமா கூட இருக்கலாம். பரவாயில்ல. சரி, நாங்கள் இப்படியே வேலை போகலாம். இதில் தான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். இதில் குளிக்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. பட் சரி பாப்பா கிளம்புவோம். குளிக்க போகிறதும் இல்லை, அது வேறு கதை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் மாதிரி ஒன்று கூட இருக்குது. அது இந்த பேர் என்னன்னு தெரியல. ஜாலியோ சம்திங் எதுவும் சொல்லுவாங்க, தெரியலை. சரி பாப்பா, நாங்கள் இப்படியே போவீங்களா? வாங்க. ஆத்தல் வியூ ஒன்று.
ஆமாம் ட்ரெயின் வருது. வாங்குங்களா? ஆமாம். இல்லை விடிய மார்னிங் என்ன டைம் வர்றது? 4:30 மணி. 4:30 மணிக்கே வரும். 4:30 மணிக்கு இப்படி இருட்டி இருக்குனாங்க. அடுத்த என்னென்ன டைமுக்கு வருது? அடுத்து வரும் கொஞ்சம் 2:30 மணிக்கு வந்துருக்கு, 12:45 வந்துருக்கு. அடுத்து 5க்கு சாமான் கொச்சு வந்து 5 ஒரு 5 ட்ரெயினுக்கிட்ட வரும் அப்படியா? இல்லாட்டி இங்கே வரேன். இதில் 2, அதில் 3, 9 ட்ரெயின் வரும். 9 ட்ரெயின் வரும். என்ன வந்த ஒரு 1 hour நின்றா கட்டாயம் ஒரு ட்ரெயினை பார்த்துடலாம் அப்படியா? வரணுன்னே பாருங்க, பண்ணி போகாது, ஸ்பீட்டாக தான் போகும். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு அம்மாவோட பேர் என்ன? வீரம்மா. வீரம்மா. நீங்க பார்த்துருக்கீங்களே துறை என்ன ஃபேஸ்புக்கில்? ஃபேஸ்புக்கில் நான் பார்க்கலாமா? ஓகே ஓகே. நீங்கள் எந்த இடம்? சொந்த இடம்? நான் ஊர் வந்து கண்டி. கண்டி. இங்கே கல்யாணம் முடிச்சு வந்தீங்க. ஓகே ஓகே. இப்போ டெய்லி இங்கே தான் வந்துருப்பீங்க அப்படியா? இல்லாட்டி மற்ற இடம் போயிடுவீங்க. ஓகே. சும்மா அடப்பா, அதுவும் சரிதானோ. வாகனம் வந்து கூட நின்றுச்சுன்னா ஓகே. இதில் கூட நிற்பாங்க என்ன கூட? வாகனம் போடாதுங்க துறை. அது சரியோ. போடுவாங்க, சமைச்சு சாப்பிடுவாங்க. சிங்களும் தமிழும் இல்லை, எல்லாரும் எல்லாம் வருவாங்க. நான் அதில் ஒரு கணக்கு போடுவேன். அது சரியோ. சரி அம்மா, பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரெயின் வர போயிடுப்பா. ஓகே அம்மா. கிட்ட போய் பாப்பா. வலிக்கலாம். ஐயோ வழுக்குது. தண்ணீரை கால வச்சா வழுக்குது. அங்கே போகணுமா என்ன? வழுக்கு சாரமாராக வழுக்குது. வேணாம். சரக்கி விட்டது சொன்னா நான் சரக்கு பண்ணுறது. கவனமாக போகணும். சரி மக்களே, இந்த கவலையெல்லாம் இதோட முடிச்சு கொள்கிறேன். அடுத்தது வந்து ரம்போட ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்கட்டும் சரி, ரம்போட நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும் சரி, அழகான ஒரு வியூவோட பார்க்க போகிறோம். ரம்போட நீர்வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ரோட் கரையோட வந்து இதுதான் நீர்வீழ்ச்சின்னு எங்களை பாடசாலை நேரத்துல எல்லாம் பேக்காட்டிட்டாங்க. ஆனால் உண்மையாக அது கிடையாது. உள்ளுக்கு ஒரு 25 நிமிஷம் ஏறி 25 நிமிஷம் இறங்குற மாதிரி ஒரு அழகான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதை இந்த ஷோட்டாக போடுறேன் பாருங்கள். அண்ட் அடுத்த காலையில் டீட்டெயிலாக அதை பார்ப்போம். அதுவரை எங்களோட விடுறோம். நான் நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.